ஜெய் சாயிராம். என் அன்பு குழந்தா, யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம், யாருமே பார்க்காத அதிர்ஷ்டம் இன்று உனக்கு கிடைக்கப் போகிறது. என்னை நம்புகிறாயா? நம்பவில்லை என்றால் இதை முழுவதுமாக கேட்டுப்பார், உனக்கே புரியும். இன்று இரவுக்குள் 2 நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இனி நீ தொட்டதெல்லாம் உனக்கு வெற்றியே. நல்ல நிகழ்வு, நல்ல செய்தி, அதிர்ஷ்டகரமான நாள் என்பது பண வரவால் தான் நடக்கப் போகிறது, நிகழப்போகிறது என்று நினைக்காதே. அதிர்ஷ்டம் என்பது, நல்ல நிகழ்வு என்பது, நல்ல செய்தி என்பது உன்னுடைய எண்ணத்தில் தான் இருக்கிறது. உன் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் உனக்கான நாள் அமையும், உனக்கான வாழ்வும் அமையும். மற்றவர்களுக்கு உதவி செய்தால், தேவை என்று வருபவர்களுக்கு தயங்காமல் உதவினால், அந்த இறைவனே உன் கண்முன் வந்து காட்சி கொடுப்பார். என்னதான் செய்தாலும், நித்தம் நித்தம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தாலும், சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தாலும், பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறதே. நீங்கள் என்னோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது வேறு எங்கேனும் சென்று விட்டீர்களா என்று என்னிடம் கேள்வி மேல் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கிறாய். நீ எங்கே சென்றாலும், நீ எந்த வேலைகளில் ஈடுபட்டாலும், நீ பார்க்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னை சூழ்ந்து எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்டாலும் கூட, உன் மன போராட்டத்தால், பிரச்சனைகள் சூழ்ந்து இருப்பதால் அதை உணர்ந்து கொள்ள முடியாமல், யாரும் உதவிக்கு இல்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிறாய். அதனால் உன்னால் எதையுமே புரிந்து கொள்ள முடியாமல் நிற்கதியாய் நிற்பது போல நிற்கின்றாய். எப்படி இருந்தாலும், நீ என்னதான் செய்து கொண்டிருந்தாலும், என்னுடைய அழுத்தமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்பொழுது நான் உன் அருகில் இருக்கிறேன், உன்னுள் தான் இருக்கிறேன், உன்னை சுற்றிதான் இருக்கிறேன் என்பதை நீ தீர்க்கமாக புரிந்து கொள்வாய். எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி என்று எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. நான் எப்பொழுதும் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எதுவுமே மாறவில்லை, எந்த மாற்றமும் நிகழவே இல்லை என்று நீ வருத்தப்படுவதால் எந்த ஒரு மாற்றமும் நிகழப்போவதே இல்லை. நடப்பது நடந்தேதான் தீரும், வருவது வந்தேதான் தீரும், கடக்கப் போவதை கடந்தேதான் ஆக வேண்டும். நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? முழு நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நான் எப்பொழுதும் அவர்களுடன் இருந்து கொண்டே இருப்பேன். என்ன பிரச்சனையானாலும், என்ன துன்பமானாலும், என்னதான் நடந்தாலும் நான் பார்த்து கொள்வேன். அனைத்தையும் சாயப்பா பார்த்து கொள்வார் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. வேறு எதற்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதை உணர்ந்து கொள், முழுவதுமாக புரிந்து கொள். உனக்கான நல்ல காலம் உன்னை நெருங்கி வந்து விட்டது. அதன் மூலமாக என்னுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீ உணரப் போகிறாய் என் பிள்ளையே. உன்னுடைய கஷ்டத்தையும், உன் மன வேதனையையும், உன் மன பாரத்தையும் நிச்சயமாக நான் விலக்கி வைக்கிறேன். அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உனக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சமாதியிலும் கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் என் அற்புதம் தொடங்க நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும், உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய இந்த வார்த்தை உன் செவிகளில் வந்து எப்பொழுது சேருதோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம்.
இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ என்றென்றுமே என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. தினமுமே நம்பிக்கையோடு என்னுடைய உதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய நாமத்தை வாயால சொல்லிக்கொண்டே இரு, மனதால் உச்சரித்து கொண்டே இரு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு துலங்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். பெருந்தன்மை என்பது என்ன தெரியுமா? உன்னால் முடிந்ததை விட அதிகமாகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் பெருந்தன்மை. பெருமை என்பது உனக்கு தேவையானதை விட மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமை. உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே. இனி உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் நெருங்கிவிட்டது. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், சோதனை மற்ற எந்த இக்கட்டான நிலையை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்பட்டும் கொள்ளாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய். அது உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு பார். அப்போது நீ மிகுந்த பலனை நிச்சயமாக அடைவாய். நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விட்டால் என்ன செய்வது என்று என் நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தி விடாதே. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்பட்டு கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வெற்றியை நிச்சயமாக உன்வசமாக்கிக் கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன், எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்து பார். தோல்வியடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமே இல்லை. எனவே எதற்காகவும் அஞ்சாதே. இந்த நிலையும் உனக்கு மாறும். நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும். எனவே கவலையே கொள்ளாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. கூடிய விரைவில் என்னுடைய அற்புதம் உன் வாழ்வில் ஆரம்பித்துவிடும். உன்னை யாரெல்லாம் அளவைத்து மனம் நோகும்படி நடந்து கொண்டார்களோ அவர்களுடைய ஆட்டத்தையெல்லாம் அடக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி என்னுடைய ஆட்டத்தை நீ கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். உன்னுடைய கவலைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக மாறப்போகிறது. அற்புதம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. வானம் கருமையடைந்தால்தான் அதிலிருக்கும் அழகான நட்சத்திரங்கள் ஜொலிப்பதை கண்குளிர காண முடியும். அதே போல உன் வாழ்க்கையிலும் துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் உன் வாழ்வு மிக பிரகாசமாக மாறப்போகிறது. மிக மிக ஜொலிப்பதாக மாறப்போகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உனது குருவாகவும் நானே இருப்பேன். உன் தாயாகவும் தந்தையாகவும் அனைத்துமாகவும் நானே இருந்து உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு வழங்க வேண்டியதை கொடுத்து கொண்டே இருப்பேன், வழங்கிக் கொண்டே இருப்பேன். அந்த விஷயத்தை உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் ரகசியமாகவும் மறைமுகமாகவும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். மற்றவர்கள் கண் பார்க்க உன்னை எப்பொழுதும் தாழ்ந்து போக விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே. மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் நம் வாழ்வில் நல்லது நடக்கும் என்று பலனை எதிர்பார்த்து உதவி செய்யாதே. உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு நிச்சயமாக ஒரு பரிகாரம் உண்டு. மனதால் என்ன உதவியை செய்ய இயலுமோ, எதை கொடுக்க முடியுமோ அதை மனதார கொடு. அதை செய்தால் பிரதிபலனை எதிர்பார்க்காதே. பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யும் உதவி நிச்சயமாக உதவியாகவே இருக்கவே முடியாது. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னிடம் இருக்கிறது. ஆனால் என் பிரச்சனை யாராகவும் தீர்க்கவே முடியாது என்று நீயே தவறாக சித்தரித்து கொண்டு எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் உன் தீர்வை. ஆனால் அது என்னிடம் இருக்கிறது. அதை நான் வைத்து கொண்டிருக்கையில் நீ எங்கு போய் தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய்?
உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று சிலர் உன்னிடம் வந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்காக உனக்காக கூறப்படும் அந்த சொற்களுக்காக வருந்தாதே. மன தைரியத்தை வளர்த்துக்கொள். உன் மன நிம்மதிக்கான ரகசியமே இதுதான். என் அன்பு குழந்தையே, வெகு நாட்களாக நீ என்னிடம் கேட்ட ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன். நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வேண்டுதல் எப்படி தோற்றுப் போகும்? நீ உன் கடமையை திறம்பட செய்து கொண்டே இரு. தேவையில்லாத பேச்சுகளையும் தேவையில்லாத மனிதர்களையும் நினைத்து வீணாக உன் மனதை நீயே கெடுத்து கொள்ளாதே. உன்னுடைய பலம் மிகுந்த அந்த ஆற்றலை வீணாக தேவையில்லாத சொற்களுக்கும் தேவையில்லாத மனிதர்களிடம் செலவழிக்க எண்ணாதே என் குழந்தையே. இதுநாள் வரை உன் மனதில் இருந்த வேதனை, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவு பெறப்போகிறது. உன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். உன் வேண்டுதல் எப்படி தோற்றுப் போகும்? நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் வீச துவங்கும். உனக்கு அனைத்துமாக உன் சாயி தேவா இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த கேள்வி? என் வேண்டுதல் வீண் போய்விடுமா என்ற கேள்வி உன் மனதில் எண்ணவே கூடாது. எப்பொழுதுமே கலங்காமல் இரு. நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாகவே இருப்பேன். குழந்தையே, நீ எப்பொழுதும் என்னிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்துமே பலிக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய பிரார்த்தனையாகவே இருக்கிறது. இது எனக்கு நன்றாகவே தெரியும் என் குழந்தையே. உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். உன்னை படைத்தவனுக்கு தெரியும். எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் வந்து எனக்கு இதை கொடுங்கள் சாயப்பா, என் வாழ்க்கையை இப்படி மாற்றிவிடுங்கள் சாயப்பா என்று என்னிடம் வந்து இதை கொடுங்கள் அதை தாருங்கள் என்று கேட்காமல், சாயிநாதரே, என் வாழ்க்கைக்கு எது நன்மையோ அதை எனக்கு ஆசிர்வாதமாக கொடுத்தாலே நான் மிகவும் சந்தோஷமாக இருப்பு. இப்படி மாற்றி வேண்டிப்பார், இப்படி பிரார்த்தனை செய்து பார். நீ நினைத்ததை விட 10 மடங்கு மேலாக நான் உனக்கு திருப்பித் தருவேன். குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் வாழ விடலாம். உன்னை படைத்த, உன்னை இயக்கிக் கொண்டிருக்கும் உன் சாயப்பாவிற்கு தெரியாதா உனக்கு எதை எப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்று? ஏன் உன் மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? என் வேண்டுதல் வீணாகிவிடுமோ, என் வேண்டுதல் பறிபோகிவிடுமோ என்று ஏன் உனக்கு இந்த குழப்பம்? உன் வேண்டுதல் எப்படி தோற்று போகும் என்று நீ நினைக்கிறாய்? என்னிடம் பிரார்த்தனையாக வைத்த எதுவுமே நிச்சயமாக தோற்காது. என் பொக்கிஷமான பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய சமயத்தில், கொடுக்க வேண்டிய விஷயத்தை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அது எப்படி தப்பும் என்று நீ நினைக்கிறாய்? நிச்சயமாக தப்பாது. உன் சாயப்பாவின் வாக்கு அப்படி. என் வாயிலிருந்து வீணாக சொற்கள் எழவே எழாது. நான் இருக்கிறேன் குழந்தையே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? உன்னை ஏளனமாக பார்த்து உன்னை வெறுத்தவர்களுக்கு முன்னால் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கும் அந்த அதிசயத்தை நான் நிகழ்த்தியே காட்டுவேன். இனி உன் வாழ்வில் ஏமாற்றமே இல்லை. அனைத்துமே ஏறுமுகமாகவே இருக்கும். ஏற்றம் மட்டுமே நிறைந்திருக்கும் உன் வாழ்வில். இனி நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நிறைவேறும். உன் வேண்டுதல் எல்லாமே பலிக்கும். எது உன்னை விட்டு விலகினாலும் நகன்றாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும் சென்றாலும், நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவும் மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். உன்னில் எப்பொழுதும் நான் இருப்பேன். நீ நிச்சயமாக தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு உனக்கான சரியான பாதையில் பயணித்து வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக பறிப்பாய். அதை உன் சாயிநாதரோடு சேர்ந்து ருசிக்கப் போகிறாய். வாழ்க்கையில் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். அதை நான் அடைய வைப்பேன். என் பிரியமே, நான் உன் குறைகளை தீர்த்து வைக்கும் பொழுது நீ என்னை முழுவதுமாக நம்புகிறாய்.
ஆனால் அதே சமயம் உன் குறைகளையும் உன் வேண்டுதல்களையும் நான் தீர்க்காத போது சாயிநாதர் என் பிரியமான கண்மணி மேல் முழுவதுமாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்றுதான் அர்த்தம். நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய், நிச்சயமாக. தீர்த்து வைக்காமல் கொஞ்சம் தாமதப்படுத்துகிறேன் என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னிலையிலும் எப்பொழுதும் மண்டியிடுவதே இல்லை. நீ என்னுடைய பொக்கிஷம் அல்லவா? உனக்காக மற்றவர்களிடம் போய் எதற்காகவும் மண்டியிடாதே. நீ மண்டியிடவும் மாட்டாய். உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல மனதையும் பார்த்து அனைவரும் உன்னை விட்டு சென்று அனைவரும் உன்னை தேடி வருவார்கள். உன்னுடைய அன்பான அந்த மனதை பார்த்து உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே, உன் சாயிநாதரே உன் நேரில் வந்தாலும் பயனில்லாமல் தான் போகும். எனவே என் குழந்தையே, முதலில் உன் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை மீது நம்பிக்கை வை. உன்னில் இருக்கும் உன் சாயப்பா மீது நம்பிக்கை வைத்து கொண்டே இரு. எது நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. என்னை முழுவதுமாக நம்பி என்னிடம் முழுமையாக சரணடைந்துவிட்டு உன்னுடைய கோரிக்கைகளை என் பாதத்தில் சரணடைந்துவிடு. உனக்கானதை கண்டிப்பாக நான் செய்வேன். உன் மனவழியை நான் அனைத்தையுமே புரிந்து கொண்டுதான் இருக்கிறேன். தினம் தினம் என்னிடம் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறாய். அப்பா, என்னுடைய சோதனை காலம் எப்பொழுது முடியப் போகிறது? என் வாழ்க்கையில் நிம்மதி வந்துவிடுமா? ஏதாவது ரூபத்தில் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்து விடுமா என்று என்னிடம் நீ நித்தம் நித்தம் கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை உனக்காக நான் தரவிருக்கிறேன். எது நடந்தாலும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். எது உன்னை சூழ்ந்து இருந்தாலும் மனதை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்துக்கொள். மனம் நிம்மதியாக இருந்தாலே எப்பொழுதுமே வாழ்க்கையும் சந்தோஷமாகவே இருக்கும். ஒன்றை நான் உனக்கு கூறுகிறேன், கேட்கிறாயா? எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் நான் கூறும் இந்த இரகசியத்தை பற்றி நன்றாக புரிந்து கொள். மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மகிழ்ச்சியை தரும். ஆனால் நிரந்தர மகிழ்ச்சியை தருவது எது என்று உனக்கு தெரியுமா? நம் எல்லோருக்குமே பிடித்தமான ஒரு விஷயம் என்னவென்றால் அது சந்தோஷமாக இருப்பதுதான், மகிழ்ச்சியாக இருப்பதுதான். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எல்லோருமே விருப்பப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் தேடி ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். மகிழ்ச்சியான தருணம் வந்தாலே நம் மனமும் துள்ளி குதிக்க ஆரம்பித்துவிடும். இதற்கு சிறந்த உதாரணம் என்ன என்று பார்த்தால் குழந்தைகள்தான் எதையும் எது நடந்தாலும் அதை அப்படியே மறந்துவிட்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மகிழ்ச்சியை பற்றி நாம் குழந்தைகளிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையவாகவே இருக்கிறது. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை மனதில் தேவையில்லாத பயத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒரு ஊர்ல ஒரு ராஜா தன்னுடைய அமைச்சர்களை கூப்பிட்டு தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள ஒரு மகிழ்ச்சியான நபரை கண்டுபிடித்து வாருங்கள் அப்படின்னு உத்தரவு பிறப்பித்தாராம். ஏன் அப்படின்னு ராஜாவிடம் கேட்டாங்களாம். அந்த சபையில் இருந்தவங்களாம் கேட்டதற்கு ராஜா என்ன சொன்னாரா, மகிழ்ச்சியான ஒரு மனிதனின் சட்டையை அணிஞ்சு கொண்டா நானும் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு என் மனதுக்கு தோணுது. அதனால் நம்ம ராஜ்யத்தில் உள்ள ஒரு மகிழ்ச்சியான நபரை கண்டுபிடித்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அந்த ராஜா அமைச்சர்கிட்டலாம் சொன்னாங்களாம். ராஜாவோட கட்டளையை மீற முடியாமல் ராஜாவுடைய கட்டளைப்படி அமைச்சர்கள் எல்லாருமே தேட ஆரம்பித்தாங்களாம் அந்த மகிழ்ச்சியான நபரை. நீண்ட நாளாக தேடினாங்களாம், தேடிக்கிட்டே இருந்தாங்களாம். நீண்ட தேடல்களுக்கு பிறகு
ஒரு நபரையும் கண்டுபிடிச்சாங்களாம் அந்த அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நபரை ராஜாவின் அவைக்கு கூட்டி வந்தாங்களாம். உடனே ராஜா அந்த நபரை பார்த்து, உன்னுடைய சட்டையை என்னிடம் ஒப்படை அப்படின்னு கூறினானா. ராஜா சொன்னாராம். அதற்கு அந்த மனிதர், எனக்கு சட்டையே இல்லை அப்படின்னு சொன்னாராம். ஏனென்றால் அவர் ஒரு சட்டை கூட வாங்க முடியாத மிகவும் ஏழையாக இருந்துள்ளார், பிச்சைக்காரராக இருந்திருக்கிறார். இருப்பினும் அவர் அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவே இருந்துள்ளார். நம்ம கிட்ட என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட, நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கூட, நம்ம வேண்டி விரும்பி பிரார்த்தனையா வச்சது நம்ம கையில சேர்ந்தாலும் சேராவிட்டாலும் கூட, நமக்கு இப்ப என்ன இருக்குதோ, நம்ம கையில என்ன இருக்குதோ, நம்ம வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்திருக்கோ அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு கூட நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாத சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அவங்களுக்கெல்லாம் அது இருக்கே, நமக்கு அது இல்லையே அப்படின்னு ஏக்கப்பட ஆரம்பித்தோன்னா, அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் ஆட போகிறதில்ல. ஆனால் ஏக்கப்பட்டு நமக்கு கிடைச்சிருக்கும் அந்த வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாகவே வாழ முடியாமலே போய்விடும். மற்றவங்க எல்லாம் நிம்மதியாக இருக்காங்க, நமக்கு அந்த நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே அப்படின்னு மற்றவங்கள பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருந்தோன்னா, நம்ம வாழ்க்கையில் நிம்மதியை கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக இழந்து விடுவோம். இது எல்லாத்தையுமே ஒதுக்கி வைத்துட்டு நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எப்பொழுதும் இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். நம்ம மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். கேட்டது கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும், நம்ம வேண்டி விரும்பி பிரார்த்தனையாக வைத்தது நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் நடக்காவிட்டாலும், மற்றவங்க சந்தோஷமாக இருந்தாலும் இருக்காவிட்டாலும், எது நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் கூட நம்ம எப்பொழுதுமே புன்னகையோடு நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அந்த நிமிடத்தில் எப்படி வாழலாம் அப்படிங்கிறத யோசிக்கணுமே தவிர, கிடைக்காதது, நடக்காதது, முடியாததை நினைத்து நம்ம வருந்திக்கிட்டே இருந்தோன்னா அந்த நிமிடம் கூட நம்ம மகிழ்ச்சியை உணர முடியாமல் போய்விடும். நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை ஒரே ஒரு முறை தான் வாழப்போகிறோம். அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக நம்ம வாழ்ந்தோனாலே நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி தானாகவே குடிக்கொள்ளும். மற்றவர்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக வாழணும் அப்படின்னு நினைப்பதை விட, மற்றவங்கள பார்த்து நம்ம நிறைய கற்றுக்கணும், அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்களோ நம்மளும் அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மற்றவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கதை விட, ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய இடத்தில் நாம் நம்மை முன்னேற்றி வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாகவே இருக்கும். நம்மளை பார்த்து 4 பேர் மாறணும், அந்த மாற்றத்தை நம்மிலிருந்து நம்ம கொண்டு வரணும். அதுதான் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான மிக சூட்சும ரகசியமாகவே இருக்கும். இது நம்மால் முடியாது, இதை நம்மால் செய்ய இயலாது என்று தீர்மானிக்கும் ஒவ்வொரு செயல்களுக்குள்ளும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் அதை வெல்லப் போகும் ரகசியம் ஒளிந்தே இருக்கும். சரியாக சிந்தித்தால் மட்டுமே அது நமக்கு புலப்படும், அது நமக்கு தென்படும், மிக நன்றாகவே புரிய வரும். எனவே அந்த ரகசியம் என்ன என்பதை சரியாக சிந்தனை செய்து கண்டுபிடி. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை சர்வ நிச்சயமாக காண்பாய். இறைவனிடத்திலிருந்து அழைப்பு வரும் வரை உழைப்பு என்பது அவசியம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ உன் வாழ்க்கையில் வெற்றியை அடைவாய். வாழ்க்கை வலிமையாக இருக்கிறது, வாழ்வது மிக மிக கடினமாக இருக்கிறதே என்று நீ உன் வாழ்க்கையை வாழாமல் இருக்கவும் முடியாது. கஷ்டமாக இருக்கிறதே என்று உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதானாக வேண்டும். கஷ்டமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை உனக்குத்தான். எனவே கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகு. கிடைத்திருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் நடக்கப் போகும் நிகழ்வுகளையும்
நடந்த நிகழ்வுகளையும் யாருமே மாற்றவே முடியாது. திட்டமிட்டபடி எல்லாம் வந்தேதான் தீரும். நடந்ததையும் நிகழ்ந்ததையும் நடந்த நிகழ்வுகளையும் நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் தற்போது நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துமே மறைந்து போய்விடும். அதை ஏற்றுக்கொள்ள உன் மனம் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. பெரும் மகிழ்ச்சியடைந்து நீ துள்ளி எழப்போகிறாய். பொறுத்திருந்து பார், எல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியப் போகிறது. உன் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொடுத்து உன்னை சந்தோஷக் கடலில் எனவே என் குழந்தையே, தைரியமாக இரு. தன்னம்பிக்கை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும், அனைத்தையும் சாதித்து விடலாம் இந்த உலகத்தில். உனக்கு துணையாக அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, குழம்பாதே, குழம்பி தவிக்காதே, கண்ணீர் சிந்தாதே. இதுநாள் வரை நீ பெற்ற தோல்வியில் எதையும் இழக்கவில்லை. நீ இழந்தது அனைத்தும் உனக்கு நன்மைக்காகவே இழந்திருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு நல்லது கிடைக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் உனக்கே புரியும், இழந்தது ஒருவித நன்மைக்காகத்தான் என்பது. அப்பொழுது உன் மனதிற்கு அதை ஏற்றுக்கொள்ளும். அதை உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்கு எதிர்காட்டுவேன். நீ இழந்தது நீ வெற்றி அடைவதற்கான நல்ல வாய்ப்பை, அறிகுறியை உனக்கு கொடுத்துவிட்டுதான் சென்றிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் என் குழந்தையே. என்னுடைய சாய் பிள்ளைகள் பல பேர் இப்பொழுது வேண்டாத விஷயத்திற்கு கூட கோபப்படுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீங்கள் கோபப்படுவதால் உங்களுடைய எதிரிதான் வெற்றி பெறுவார் என்பதை மறந்துவிட்டு கோபப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். கோபத்தால் எதுவுமே சாதிக்கவே முடியாது. எனவே கோபத்தை விட்டுவிடு. தைரியத்தை மனதில் வளர்த்துக்கொள். நம்பிக்கையை மனதில் வளர்த்துக்கொள். நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை நிரந்தரமாக பிடித்து விடலாம். நல்லது எப்பொழுதுமே மனதில் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி வாழ வேண்டும், எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமோ அந்த ஒரு எண்ணத்தை, நீ என்மேல் காட்டும் அன்பின் பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய். குழந்தையே, உன்னுடைய தடைகளாக அனைத்தும் தகர்த்தப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அது மட்டுமல்லாமல் நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும். தினம் தினம் எல்லா நொடியும் என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு அழகான மங்களகரமான நல்ல வாழ்க்கையை உருவாக்கித் தருவேன் உன் சாயி தேவா. உன் மீது பொறாமை கொள்பவர்கள் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் இனி முடியாது குழந்தையே. ஏனென்றால் உன் சாயப்பாவாகிய நான் உன்னுடன் இருக்கிறேன். அவர்களுக்கு சொல், என்னுடன் இருப்பது என் சாயி தேவா. யாருமே உன்னை எதுவுமே செய்ய முடியாது. நீ என்னிடம் கேட்டதை விட மிக சிறப்பான வாழ்வை உனக்கு அமைத்துத் தரப்போகிறேன். எனவே எதை பற்றியும் இனி நீ கவலைப்படாதே. எப்பொழுது நீ என்னை நினைக்கிறாயோ அந்த மறு நிமிடமே நான் உன் அருகில் இருப்பேன் என்பது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இன்று மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, எப்பொழுதும் நான் உன்னுடனே இருப்பேன். என் பிரியமான கண்மணிக்கு பலமான எதிர்காலத்தை நான் உருவாக்குவேன். உன் குடும்பம் மகிழ்ச்சியை அடையப் போகிறது. குழந்தையே, வானமே இடிந்து பூமியில் விழுந்தாலும், உன்மேல் விழுந்தாலும், உன் தைரியத்திலும் உன் தன்னம்பிக்கையிலும் நீ உறுதியாக இரு. அதை ஏற்கும் சக்தியை, அதை தாங்கும் சக்தியை நான் உனக்கு தருகிறேன். உன்னுடைய முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் எல்லா திசைகளும் நான் உனக்கு பாதுகாவலனாக இருக்கும் பொழுது எதுவுமே தவறாக நிகழாது. எனவே என் கண்மணியே, உன்னை சுற்றி அனைத்துமே எதிராக நடக்கிறதே என்று கவலை கொள்ளாதே. அமைதியாக இரு. விரைவில் உன் வாழ்விற்கான அதிசயம் நடக்கும். இந்த ஜகத்தையே ஆளப்போகும் ராஜபோக வாழ்க்கையை நீ அடையத்தான் அதை நான் நடத்தி காட்டுவேன். சோதனைகள், கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகிறாயோ அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் ஆச்சரியமும் உனக்கு பல மடங்கு காத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. எல்லா கஷ்டங்களுக்கும் எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு உனக்கு சுபமாக மாறப்போகிறது என்று
நான் உன் சாயப்பா சொல்கிறேன், இது நடக்கும் பார். அது உனக்கு புரிய வைக்கவும் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன்.